ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு மாம்ஸ் உலகம் தமிழ். இன்னைக்கு வீடியோ பார்த்தீங்கன்னா, ஒரு சிம்பிளான லஞ்ச் மெனு தான். அதாவது சண்டே எங்கள் வீட்ல என்னென்ன லஞ்சுன்றது தான் நான் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். அது மட்டும் இல்லாம, இப்போ வெயில்ல வந்து நம்ப சண்டே டைம்ல பார்த்தீங்கன்னா, ஃபுல்லா நம்ம நான்வெஜ்லாம் வாங்கிட்டு அந்த கிச்சன்லேயே ஒரு 1 மணி, 2 மணி வரைக்கும் நிக்கிற மாரி இருக்கும். அது மாரி இல்லாம டக்குன்னு சிம்பிளா நான்வெஜ்லேயே வந்துட்டு எப்படி ரெடி பண்ணலான்றது தான் நானு இந்த வீடியோல சொல்லியிருக்கேன். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. இன்னைக்கு மெனு பார்த்தீங்கன்னா, சாம்பாரும், மட்டன் சுக்காவும் தான். இது 2மே ரொம்ப ஈஸியா, சிம்பிளா டக்குன்னு செஞ்சிடலாம். அதுக்கு பார்த்தீங்கன்னா, பருப்ப வந்து நான் ஆல்ரெடி ஊற வச்சிருந்தேன். பருப்புல பார்த்தீங்கன்னா, வெங்காயம், தக்காளி, பூண்டு, விளக்கெண்ணெய் எல்லாமே போட்டு ஒண்ணாவே நம்ம வேக வச்சு எடுத்துட்டோம்னா, டக்குன்னு வேலை ஈஸியா முடிஞ்சிரும். அடுத்தது மட்டன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி வச்சிருந்தேன். ஒரு 1/2 கேஜி அளவுக்கு மட்டன் எடுத்திருந்தோம். அத வந்து நல்லா வாஷ் பண்ணிட்டு, மஞ்சள் தூள் போட்டு நல்லா வாஷ் பண்ணிட்டேன். அதையும் ஒரு குக்கர்ல மாத்திட்டு, அதில கொஞ்சமா மஞ்சள் தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு, அதில ஒரு 6 விசில் வர அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, நமக்கு நான்வெஜ்னால கண்டிப்பா ரசம் தேவைப்படும். ரசத்துக்கு இன்னைக்கு நான் பிளான் பண்ணியிருக்கிறது, பருப்பு ரசம் வச்சுக்கலாம் அப்படின்ட்டு. அதுக்கு ஒரு மிக்ஸி ஜார்ல பார்த்தீங்கன்னா, மிளகு, ஜீரகம், பூண்டு, காஞ்ச மிளகா, அதிலேயே 2 சின்ன சின்ன தக்காளியா இருக்கனால 2 தக்காளி போட்டு நல்லா கொரகொரப்பா அரைச்சுக்கிட்டேன். புளியும் நல்லா கரைச்சு வச்சுட்டேன். அந்த புளியிலே மஞ்சள் தூள், உப்பு, அரைச்சு வச்ச அந்த விழுத போட்டு நல்லா கரைச்சு வச்சுட்டேன். இப்போ பருப்பு, மட்டன்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. பருப்ப நல்லா கடைஞ்சிட்டு, ரசத்த ஃபர்ஸ்ட்டு தாளிச்சிடலாம் அப்படின்ட்டு, கடாயில கடுகு, கொஞ்சமா ஜீரகம், கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சிட்டு, பருப்பு நல்லா ஒரு 2 குழிக்கரண்டி அளவு போட்டுக்கிட்டேன். நல்லா கரைச்சு வச்ச பருப்புலேருந்து 2 குழிக்கரண்டி போட்டு நல்லா கொதிக்க வச்சுட்டு, நம்ம கரைச்சு வச்சிருந்த புளி கரைசலையும் ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டோம்னா, கடைசியா இறக்கும்போது கொத்தமல்லி விழுதும், பெருங்காயம் தூளும் போட்டுட்டோம்னா, ரசம் ரெடி ஆயிடும். இந்த மாரி நம்ம சண்டேன்னு இல்லாம எல்லா நாளுமே பிளான் பண்ணிக்கிட்டோம். முந்தா நாளே நம்ம பிளான் பண்ணிருவோம். அடுத்தது என்னென்ன செய்யணுன்றத வந்து பக்கத்துல நின்னு செஞ்சுக்கிட்டே இருந்தோம்னா, வேலையும் முடியும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா, கத்திரிக்காய், முருங்கக்காய் போட்டு தான் சாம்பார் வைக்க போறேன். அதுக்கு 2 கத்திரிக்காய், முருங்கக்காய் மட்டுன்றதுனால, பக்கத்துலயே நின்னு கட் பண்ணியாச்சு. எனக்கு இப்ப ரசமும் ரெடி ஆயிடுச்சு. அடுத்து பருப்புக்கும் வந்து நானு நல்லா பருப்ப கடைஞ்சுட்டேன். ரொம்ப ரொம்ப சோம்பேறித்தனமா இருக்கு, இல்லன்னா நம்மளால வெயில்ல நிக்க முடியலன்னா, இந்த மாரி பிளான் பண்ணிக்கோங்க. சாம்பார் வந்து ரொம்ப ஈஸியா முடிஞ்சிரும். அதாவது கடைஞ்ச பருப்புல வந்துட்டு நான் இப்ப ஸ்டவ் ஆன் பண்ணவே இல்ல. பருப்ப வந்து நல்லா கடைஞ்சு எடுத்துட்டேன். அதிலேயே வந்து காய்கறி என்னென்ன காய்கறி தேவையோ, ஆனா வெண்டைக்காய் நீங்க சேர்க்குறீங்க அப்படின்னா, வெண்டைக்காவ நல்லா வதக்கி போட்டுக்கணும். இப்ப நான் கத்திரிக்காய், முருங்கக்காய் மட்டும் போட்டுருக்கேன். கத்திரிக்காய், முருங்கக்காய் கட் பண்ணி போட்டுட்டு, உப்பு போட்டுட்டு, குழம்பு மிளகாய்த்தூள் ஒரு 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவு போட்டுட்டேன். போட்டுட்டு நல்லா ஒரு எவ்வளோ தண்ணி தேவையோ, ஒரு 2 கிளாஸ் அளவுக்கு நான் தண்ணி விட்டுட்டு, இப்ப அடுப்ப ஆன் பண்ணிட்டு, நல்லா மூடி வச்சு கொதிக்க வச்சிரணும். இந்த மாரி செய்யும்போது ஈஸியா வேல முடிஞ்சிரும். அடுத்தது பார்த்தீங்கன்னா, எனக்கு சாம்பார் கொதிச்சிட்டு இருக்கறதுக்குள்ள நான் வந்து மட்டன் சுக்காக்கு ரெடி பண்ணிக்கணும். இதுக்கு ஒரு இந்த சுக்காக்கு வந்து ஒரு மசாலா ரெடி பண்ணணும். அதுக்கு பார்த்தீங்கன்னா, 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்துக்கிட்டேன். அதே டேபிள் ஸ்பூன் அளவுல 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம், 1/2 ஸ்பூன் அளவு சோம்பு, 1 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தனியா, முழு தனியா எடுத்துக்கோங்க. அடுத்து பட்டை, லவங்கம், 2 காஞ்ச மிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை எல்லாத்தையும் போட்டு நல்லா வறுத்துக்கணும். நல்லா வறுத்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிட்டு, அத வந்து கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சு எடுத்து வச்சிரணும். இப்ப எனக்கு பார்த்தீங்கன்னா, நல்லா காயெல்லாம் வெந்து வந்தோனே புளியும் ஊத்தி விட்டுட்டேன். புளி ஊத்தி நல்லா கொதிக்க வச்சுட்டு, தாளிச்சுட்டு கொட்டிட்டோம்னா நமக்கு ரெடி ஆயிடும். தாளிக்கிறதுக்கு கடாய் வேணும். இப்ப பார்த்தீங்கன்னா, ஒவ்வொன்னுத்துக்கும் ஒரு ஒரு கடாய் எடுக்க முடியாதுன்றதுனால, நான் வந்துட்டு ஃபர்ஸ்ட்டு மிளகு, ஜீரகம் வறுத்த அதே கடாயில வந்துட்டு சாம்பாருக்கும் தாளிச்சேன். தாளிப்புக்கு சாம்பார் ரொம்ப சிம்பிளுங்க. கடுகு, கொஞ்சமா வெந்தயம், ஒரே ஒரு காஞ்ச மிளகா, கருவேப்பிலை போட்டு நல்லா தாளிச்சுட்டு குழம்பு ரெடி ஆயிடும். சாம்பாரும் ரெடி ஆயிடுச்சு எனக்கு. நான் ரொம்ப உங்களுக்கு சோம்பேறித்தனமா இருக்கு, இல்ல டக்குனு ஒரு சாம்பார் வைக்கணும்னா, இந்த மாரி ட்ரை பண்ணி பாருங்க. ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். லாஸ்ட்டா பார்த்தீங்கன்னா, எனக்கு மட்டன் சுக்கா மட்டும் தான் ரெடி பண்ண வேண்டியிருக்கு. இதுக்கு பார்த்தீங்கன்னா, ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் விட்டுறேன். எண்ணெய் நல்லா சூடானோனே ஜீரகம், ஒரு காஞ்ச மிளகா, பிரியாணி இலை ஒண்ணு போட்டு நல்லா பொரிய விட்டுருங்க. பொரிய விட்டவுடனே இதுக்கு சின்ன வெங்காயம் ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். நீங்க முழுசா சின்ன வெங்காயமும் போட்டு செய்யலாம். இல்லன்னா என்கிட்ட சின்ன வெங்காயம் நெறைய இல்லாதனால, கொஞ்சமா சின்ன வெங்காயமும், ஒரு 2 பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டேன். அடுத்தது முந்திரி பருப்பு. முந்திரி பருப்பு ரொம்ப டேஸ்ட்டா இருக்கும். சின்ன சின்னதா கட் பண்ணி நீங்க போட்டுக்கோங்க. அடுத்து கருவேப்பிலை. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவு போட்டு நல்லா வதக்கிரணும். அடுத்து 2 தக்காளி போட்டு நல்லா வதக்கி விட்டுட்டு, நல்லா வதங்கி வந்த உடனே வெறும் மிளகாத்தூள், ரெட் சில்லி பவுடர் வந்து 1 ஸ்பூன் அளவுக்கு போட்டுருக்கேன் கொஞ்சமா. அடுத்து தேவையான அளவு உப்பு. அதாவது நான் இப்ப கொஞ்சமா தான் போட்டுருக்கேன். ஏன்னா செக் பண்ணிட்டு போட்டுருவேன். நம்ம வந்து மட்டன்லயும் உப்பு போட்டு வேக வைக்கிறதுனால, மட்டன் வெந்து வரும்போது உப்பு செக் பண்ணிட்டு அதுக்கப்புறமா போட்டுக்கலாம். நல்லா இந்த மட்டன் தண்ணி எல்லாமே நல்லா வதங்கி வந்த உடனே
அரைச்சு வச்சிருக்க மசாலா வந்து பாதி அளவு நான் போட்டிருக்கேன். உங்க காரத்துக்கு ஏத்த மாரி நீங்க ஃபுல்லா கூட சேர்த்துக்கலாம். குழந்தைங்க ரொம்ப காரம் சாப்பிட மாட்டாங்க. அதுவும் வெயிலுன்றதுனால நான் கொஞ்சமா போட்டுட்டு, நெய் போட்டு நல்லா மூடி வச்சுட்டேன். நல்லா சுண்டி வந்தோனே கொத்தமல்லிய குட்டி குட்டியா கட் பண்ணி போட்டுட்டு, ஆஃப் பண்ணிட்டோம்னா, சூப்பரான மட்டன் சுக்கா ரெடி. இதே மெத்தட் தான் நீங்க சிக்கன்லயுமே ட்ரை பண்ணலாம். இன்னும் டேஸ்ட்டா இருக்கும். சண்டே எங்க வீட்ல என்னென்ன சமையல் பார்த்தீங்கன்னா, சாதம், சூடா சாதம், அடுத்தது ஒரு ரசம். ரசம் வந்து பருப்பு ரசம். ரொம்ப சிம்பிளா டக்குன்னு வச்சிடலாம் இந்த பருப்பு ரசம். அடுத்தது ரொம்ப சிம்பிளான சோம்பேறித்தனமா இருக்கும்போது செய்யக்கூடிய சாம்பார். இதெல்லாம் ரொம்ப ஈஸியா நம்ம குக்கர்ல டக்குன்னு செஞ்சு முடிச்சிடலாம். நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. டேஸ்ட்டும் சூப்பரா இருக்கும். அடுத்தது மட்டன் சுக்கா. இந்த மட்டன் சுக்காவும் டக்குன்னு அந்த மசாலா பவுடர் ரெடியா இருந்ததுன்னா, நம்ம சீக்கிரமா ரெடி பண்ணி முடிச்சிடலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபிரெண்ட்ஸ்.